கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் இயேசப்பா உங்க கண்ணீரை துடைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், அதிசயங்களை செய்வார். நீங்க போகிற பாதை எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். காலேஜ் போனாலும் சரி, ஸ்கூலு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, வியாபாரத்துக்கு போனாலும் சரி, அல்லது ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஒரு தூர இடத்துக்கு பிரயாணமா போனாலும் சரி, இயேசப்பா கூட இருப்பார். அற்புதத்தை பார்ப்பீங்க. இயேசப்பாவுக்கு நீங்க சாட்சியம் மாற போறீங்க. இந்த நாள் உங்க வாழ்க்கையில நன்மைகளை ஆண்டவர் தருகிற நாள். ஜீவ வார்த்தைக்கான வசனம் யோபு 5:27. இதோ நாங்கள் ஆராய்ந்து அறிந்தது இதுதான், காரியம் இப்படி இருக்கிறது, இதை நீர் கேட்டு உமக்கு நன்மை உண்டாக அறிந்து கொள்ளும் என்றார். ஜீவாத்தின் தலைப்பு நன்மை உண்டாக அறிந்து கொள்வீர்கள். நன்மை உண்டாக அறிந்து கொள்வீர்கள். யோபுடைய நண்பர்கள், அதாவது யோபுடைய சிநேகிதரில் ஒருவன் சில காரியங்களை சொல்லிவிட்டு சொல்றான், இதுதான் காரியம், இப்படி இருக்குது, நன்மை உண்டாக நீர் அறிந்து கொள்ளும் அப்படின்னு பார்க்கணும். ஆனா இந்த வசனத்தின் மூலம் நாம் ஒரு காரியத்தை அறியணும். நமக்கு நன்மை உண்டாக சில காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். அதை அறிந்து கொள்ள வைப்பான். நம்ம சில காரியங்களை, ஆண்டுடைய காரியங்களை அறிந்து கொள்ளாம நமக்கு நன்மை உண்டாவதில்லை. இயேசப்பா நன்மை செய்கிறவர் தான். அவர் யாருன்னு அறிய வேண்டாமா? அவருடைய வல்லமை அறிய வேண்டாமா? அவர் என்ன செய்கிறான்னு அறிய வேண்டாமா? எதை அவர் விரும்புகிறாரு, எதை விரும்ப மாட்டான்னு அறிய வேண்டாமா? அந்த அறிவு நமக்கு அவசியம். அநேக கிறிஸ்தவங்க அழைத்து போறாங்க, ஆனா அவங்க சில காரியத்தை அறியலை. நமக்கு நன்மை எப்படி வரும் அப்படிங்கிற அந்த அறிவு அவங்களுக்கு வராதனால ஏதோ ஒரு மதம் என்ற போர்வையில அழைத்து போயிட்டு அப்படி போயிடுறாங்க. கிறிஸ்தவங்க அப்படி இருக்கக்கூடாது. இயேசப்பா குறித்து நல்லா அறியணும். நம்ம ஒரு அறிஞ்சேன்னா நமக்கு நன்மை உண்டாகும். நிறைய காரியம் நடக்க ஆரம்பிக்கும். அந்த அறிவை, அந்த கிருபையை உங்களுக்கு இயேசப்பா தருவார். நிச்சயமா தருவார். நன்மை உண்டாகத்தக்கதாய் சில காரியங்களை அறிய போறீங்க. வேதத்தின் மகத்துவங்களை அறிவீங்க. இயேசப்பாவை குறித்து அறிவீங்க. தேவ ரகசியங்களை குறித்து அறிவீங்க. சரியா? கண்டிப்பா அறிந்து கொள்ள போறீங்க. அதற்காக கர்த்தருடைய ஊழியக்காரர்களின் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோட கூட இருந்து ஜெபிப்பீங்களா? ஜெபமனோமா ஜெபிக்க. ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் பெரியவர், நன்மை உண்டாக உடைய பிள்ளைகளுமே அறிந்து கொள்ளுகிறோம். அந்த கிருபையை கொடுப்பீரா? சில காரியத்தை அறிந்து கொள்ளாதனால உடைய பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகல. அந்த தடை விலகட்டும். தான் நம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை மறைச்சு வச்சிருக்கான். ஆவிக்குரிய கண்ணை குருட்டாட்டம் வச்சிருக்கான். அந்த கட்டை உடைத்து செபிக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும். உண்மை அறியட்டும். உடைய பிரசன்னத்தை உணரட்டும். நன்மையை பெற்றுக் கொள்ளட்டும். இந்த நாள் உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நடத்துங்க. அற்புதத்தை செய்யுங்க. நன்மை உண்டாதற்கான வழிகளை திறந்து கொடுங்க. இன்னைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இதே போல யாராவது மரண கட்டுல இருப்பாங்கன்னா, ஆபத்த நிலை இருப்பாங்கன்னா, வியாதியின் அகோரத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னா, இந்த பூமியில வாழ முடியாமல் இருப்பாங்கன்னா, உங்களை இப்ப விடுதலை ஆக்கிருங்க. உங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டு சாட்சியா இருக்க கிருபை தாரும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தெய்வ மனிதர்களுக்காய், தெய்வ மனுஷிகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவங்களை ஆசீர்வதிச்சிருங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமென்.